நம்ம மாதம் சராசரியாக எவ்வளோங்க சம்பாதிப்போம்? ஒரு 25,000லேருந்து ஒரு 30,000 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா? அதாவது முன்னாடி நம்ம வந்து 8லேருந்து 9 மணி நேரங்கிற மாதிரி வேலை பார்ப்போம். ஆனால் அந்த டைம்லேயே நம்மளால் ரொம்ப சிம்பிளிஃபைடாக நம்மளோட லைஃப்பை ஃபேமிலியை வந்து லீட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் வேலை பார்க்குறோம். இருந்தாலும் நம்மளால் ரொம்ப சிம்பிளாக நம்ம லைஃப்பை வச்சுக்க முடியல. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. நம்ம அதிகமாக வந்து மணி ப்ராப்ளம் அதிகமாக எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 30,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10% 3,000, விச் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் நம்ம சேவ் பண்ணுறது மூலமாக ஃப்யூச்சரில் ஒரு மாதத்துக்கு அசால்ட்டாக 1,60,000 நம்ம மாதம் அக்கௌண்ட்டில் வர விதமாக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நம்ம எல்லாரும் ஜாலியாக ஃப்யூச்சரில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ட்ராக் வேர்ல்ட். இப்போது இங்கே பல பேருக்கு வந்து டவுட் வரலாம், எப்படி ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய் நான் சேவ் பண்ணுறது மூலமாக ஃப்யூச்சரில் மாதம் எனக்கு வந்து 1,60,000, அதாவது 1.6 lakhs வந்து எனக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்கிறியே, இது எப்படி இது நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணலாம். இதுக்கு ஒரே விதத்தில் ஒரே வார்த்தையில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஆமாங்க, இப்போ அதாவது எந்த கம்பெனியில் எங்கே வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன எம்ப்ளாயில் ஆரம்பித்து ஒரு கம்பெனியோட பெரிய சிஇஓ இருக்கும், அதோட பெரிய கம்பெனியோட முதலாளிகள் முதற்கொண்டு எல்லாரும் வந்து மாதம் எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து போட்டுகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்ஐபி அப்படின்னாலே எனக்கு பயம்பா. ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த 10,000 போடணும், 15,000 போடணும், மாதம் நீங்கள் வந்து தவணை முறையில் இந்த மாதிரி எஸ்ஐபி போட்டுனே இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட் என்னோட சம்பளமே வந்து இங்கே 5,000 20,000 தான் இருக்குது. என்னோட எல்லா செலவுகளும் போய் கையில் காசு நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இல்லை நீ வந்து மாதம் எஸ்ஐபி போடுனா அதுக்கு நான் எங்கே போய் போடுறது அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு தோணும். பட் இங்கே நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு உங்களால் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குற பல பேர் வந்து பேச்சுலராக இருக்கலாம். பேச்சுலராக இருக்கும்போது உங்களுக்கு காசு சேர்த்து வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கம்பேரிட்டிவ் கமிட்மெண்ட் ஃபேமிலி லைஃப் அவங்கள விட இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ ஃபேமிலி மேனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா இன்னிலேருந்து உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 குழந்தை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. வாட் எவர் த சைஸ், எவ்வளோதான் உங்களுக்கு குழந்தை இருந்தாலும் ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ குழந்தை இருக்குது அப்படின் போது அதுக்கு எப்படி நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோமோ, அதோட தேவைகளுக்கு அந்த அதுக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, இல்லை படிக்கிறதுக்கு அது இதுன்னு ஏதோ சாப்பாடு ஏதோ ஒன்று செலவு பண்ணல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற விதமாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட சம்பளம் 30,000 அப்படின்னா அதில் ஒரு 10%, உங்களோட சம்பளம் ஆவரேஜாக 30,000 அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு சம்பளம் 50,000 இல்லை 1,00,000 ரூபாய் இல்லை 15,000 20,000 என்னமோ உங்களோட சம்பளத்தில் 10% மாதிரி எடுத்து வைங்க. 10% முடியல அப்படின்னா 5%, பட் அவ்வளோ அளவுக்கு வேண்டாம். அட்லீஸ்ட் 10% வச்சிங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். ஓகே, ஸோ 30,000ல் 10% அப்படின்னா வந்து உங்களுக்கு 3,000 வரும். இந்த 3,000 கொண்டு போய் ரொம்ப சிம்பிளாக ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து அதில் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. சரி, அந்த மாதிரி நல்ல மியூச்சுவல் ஃபண்டுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கோம். பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசியிருக்கோம். அதில் எது நல்ல டாப் பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எதில் லைஃப் ஃபுல்லாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அவுட் ரொம்ப டெப்த்தாகவே நம்ம வந்து டெடிகேட்டடாக மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோஸை போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவோட ஜிடிபி கிட்டத்தட்ட வந்து இப்போ $3.5 trillion வந்து இருக்குது. அண்ட் அடுத்த 25 இயர்ஸில், அதாவது 2050 2050 அடுத்த 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட அது $30 trillion மாறப்போகுது. அதாவது 3.5லேருந்து 30 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8லேருந்து 9-10% வந்து நம்மளோட இந்தியன் எக்கானமியை, இந்திய பொருளாதாரமே வளரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பல எக்ஸ்பர்ட்ஸு, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸு, பொலிட்டீஷியன்ஸு, சிஇஓங்கிற மாதிரி பல கம்பெனிஸ் எல்லாருமே வந்து இதை வந்து ரொம்ப அதிகமாக வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் எக்கானமியே 10 மடங்கு வளரப்போகுது அடுத்த 25 வருஷத்தில் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி அளவுக்கு வளரும் அப்படின்னு யோசிங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு பெரிய மேஜிக், ஒரு பெரிய ஒரு மந்திரம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் எவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பட் ஸ்டில் நீங்கள் லேட் 30s இருக்கீங்க இல்லை 40s இருக்கீங்க அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதாவது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் டுடே.
அவ்வளோதான் பாயிண்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்க போகிறீங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30,000 10% அப்படின்னா 3,000 ரூபாய். ஸோ மாதம் 3,000 ரூபாய் நீங்கள் எஸ்ஐபி ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் போட போகிறீங்க. மியூச்சுவல் ஃபண்டை நம்ம பிளேலிஸ்ட்லேருந்து என்ன மியூச்சுவல் ஃபண்டுங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தாண்டி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அந்த என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வருஷம் அதை 10% உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 3,000 ரூபாவை வருஷம் 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. அதாவது ஸ்டெப் அப் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ முதல் வருஷம் உங்களுக்கு 3,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 2வது வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணி 3,300 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படியே 3வது வருஷம் மறுபடியும் 10% இன்க்ரீஸ் பண்ணி 3,630 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 4வது வருஷம் 3,990. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக அடுத்து ஒரு 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட உங்களோட கார்பஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நியர்லி 60 லட்ச ரூபாய் கிட்ட உங்களோட கார்பஸ் நீங்கள் சேர்த்த அமௌண்ட் மட்டும் இருக்கும். அண்ட் இந்தியாவில் வந்து நம்ம சென்செக்ஸோட கடைசி அது வந்து 45 வருஷம் 50 வருஷம் டேட்டா இருக்குது. ஸோ சென்செக்ஸ் பார்க்கும்பொழுது நியர்லி 14 to 15% நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதுவும் வந்து அதோட டிவிடெண்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி 16 to 17% கொடுக்குது. ஸோ நம்ம சேஃப் சைடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து 12% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3,000 ரூபாய் 10% எவ்ரி வருஷம் நம்ம ஒவ்வொரு வருஷமாக நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 12% அப்படிங்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண கார்பஸ் ரேட்டு மட்டும் கிட்டத்தட்ட 59 லட்ச ரூபாய் வரும். 59லேருந்து 60 லட்ச ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2.4 கோடி. அதாவது 2,40 லட்ச ரூபாய். நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாயில் ஆரம்பித்த அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.4 crore, அதாவது 2,40 லட்ச ரூபாய் கார்பஸாக உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 30 வருஷம் கழிச்சு அந்த 2,40 லட்சத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு 8% அப்படின்னா கிட்டத்தட்ட 19,20,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதை நம்ம வந்து 12ஆக வகுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1,60,000 ரூபாய் உங்களால் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அதை அனுபவிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கம்ப்ளீட் அந்த 2.5 கோடியை வந்து நீங்கள் அப்படியே விட்ரா பண்ண போகிறதில்ல. அது வெறும் 8% மட்டும்தான் நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க. அந்த விட்ரா பண்ணுறது மூலமாக மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1,60,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அடுத்த வருஷமும் வந்து அந்த அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம வந்து 12% வளருது அப்படின்னு பார்த்தோம். பட் நம்ம விட்ரா பண்ண போகிறது 8% தான். ஸ்டில் 4% அங்கே எக்ஸ்ட்ராவாக தான் இருக்க போகுது. நம்ம இந்தியாவோட ஆவரேஜாக நம்ம பல பேர் சொல்லலாம் இப்போ 2.5 கோடி பெருசு, பட் அப்போ அது வந்து ரொம்ப கம்மியாக தானே அப்படின்ட்டு. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் சைஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 6லேருந்து 7% ஆவரேஜாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இன்ஃப்ளேஷனோட இதை நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது கூட நமக்கு 8% அளவுக்கு தான் விட்ராவல் ரேட்டு இருக்க பொழுது. ஸோ எப்படி பார்த்தாலுமே இன்ஃப்ளேஷன்லாம் கேல்குலேட் பண்ணாலுமே நம்ம ரொம்ப பெரிய ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸில் தான் நம்ம அந்த டைமில் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 100 ரூபாயில் ஆரம்பித்த உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட அங்கே வந்து 2.5 கோடிக்கு எப்படி போய் வளர்ந்தது, அது மூலமாக உங்களுக்கு எப்படி மாதம் வந்து மோர் தென் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு வருமானம் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏதோ ஒரு கிளாரிட்டி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா உடனே யோசிக்காமல் வீடியோக்கு வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சில பேருக்குலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்புங்க. நான் இதே விஷயத்தை அவங்ககிட்டயும் போய் சொல்கிறேன், அவங்களும் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கிடச்சிருக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.